நோ ஆப்ஷனை கொடுத்துட்டு பண்ணிட்டு நம்ம வந்து சைன் அப் பண்ணிருக்கோம். சைன் அப் பண்றோம் அப்படின்னா நமக்கு டிஸ்பிளேல இந்த மாதிரி மெசேஜ் வரும். சொல்லிட்டு இந்த மாதிரி மெசேஜ் வந்துச்சு அப்படின்னா அந்த கஸ்டமர் டேட்டா நம்ம எல்லா இதுக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப்ல தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த கஸ்டமருக்கு டேட் செலக்ட் பண்ணிட்டு அந்த அப்பாயின்மெண்ட் வந்து சேவ் பண்ற மாதிரி இருக்கும். டேட் அண்ட் டைம் இப்போ இந்த மாதிரி மெசேஜ் வந்துச்சு சொல்லிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதே சேம் வந்து பாத்தீங்கன்னா பென்சில் லிஸ்ட் கிளிக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அதே வந்து பென்சில் லிஸ்ட் அதே ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதுலதான் நம்ம எல்லா கஸ்டமர் டேட்டாவும் பேமெண்ட் பண்ண இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல வந்து பாத்தீங்கன்னா ஆட் பென்சில்ஸ் வந்து கொடுத்து அவங்க பேசிக்ஸ் எல்லாமே கொடுத்து சைன் அப் பண்ணிருக்கோம். அதுக்கு மேலே வந்து பாத்தீங்கன்னா பென்சில் லிஸ்ட் சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணோம்னா நம்ம கஸ்டமர் டேட்டா எல்லாமே வந்து பென்சில் லிஸ்ட்டை கிளிக் பண்ணிருக்கேன். அந்த கஸ்டமர் டேட்டா எல்லாமே அது எந்த கஸ்டமருங்கிற பார்த்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் பார்க்கும்போது கஸ்டமர் இருக்காங்கன்னா ரைட் சைட்ல போயிட்டு ஆக்டிவ் ஒரு ஆப்ஷன் அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஆக்டிவ் கிளிக் பண்ணி ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கும். அதுலயும் போயிட்டு ஆக்டிவ் ஜெனரல் ரிஜிஸ்ட்ரேஷன்ல ஒன்றும் கிடையாது. ஏதாவது கேஸ்ல டாக்குமெண்ட்ஸ் இருக்கு அப்படின்னா என்ன ஃபார்மட்ல போட்டுக்கோங்க, என்ன ஃபைல் சைஸ்ல இருக்கும் நீங்க ஆக்டிவ் சொல்லி கிளிக் பண்ணுங்க. முன்னாடி கேஸ் கேட்டகரி வந்து செலக்ட் பண்ணணும். கேஸ் கேட்டகரிங்கிறது இப்போ நம்ம அந்த கஸ்டமர் வந்து என்ன கேஸ் இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்து கேஸ் கேட்டகரி கஸ்டமர் கேஸ் லெட்டரா பேசுறாங்க அப்படின்னா நமக்கு வந்து அது என்ன கேஸ் கேட்டகரிங்கிறது நமக்கு வந்து தெரியாது. இது வந்து என்ன கேஸ் வருமா இல்ல சிவில் கேஸ்ல வருமா கிரிமினல் மேட்டர்ல வருமா அப்படின்றது நமக்கு தெரியாது. அதனால நீங்க கேஸ் கேட்டகரி பொறுத்தவரைக்கும் இதுல இருக்க ஆப்ஷன் எதனால நீங்க வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் லாயர் பேசுறாங்க கஸ்டமர் பேசி முடிச்சுட்டு கம்ப்ளீட் பண்ணும்போது அது என்ன கேஸ் கேட்டகரி வந்து அவங்க வந்து சேஞ்ச் பண்ணிப்பாங்க. தண்ணி இல்ல கேஸ் கேட்டகரி பொறுத்தவரைக்கும் நீங்க எதனால நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். லாயர் பேசிட்டு அவங்க போட்டு அதை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதாவது கேஸ் கேட்டகரி டேட் பொறுத்த வரைக்கும் நம்ம இன்னைக்கு டேட் செலக்ட் பண்றோம். செலக்ட் பண்றதா டைமிங் இல்ல ரேஷன் டைமிங் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா காலைல 9 மணில இருந்து சாயங்காலம் 6 மணி மார்னிங் 10 o'clock நான் செலக்ட் பண்ணிருக்கேன் 28 அப்படின்னா இதுல 2 to 4 PM ஸ்லாட் செலக்ட் பண்ணிட்டு அதுல வந்து பாத்தீங்கன்னா 3:45 to 4 PM ஸ்லாட் மட்டும் அவைலபிளா இருக்கு. என்ன ரீசன் பாத்தீங்கன்னா அந்த டைமிங் எல்லாமே நமக்கு வந்து முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா? 10 o'clock டைம் செலக்ட் பண்ண எல்லாமே டைம்ல இருக்கும். ஓகேங்களா? இப்ப நம்ம என்ன டேட் அவைலபிளா இருக்கோ அதுல இருந்து டேட் எல்லாமே டைம் ஸ்லாட் எல்லாமே வந்து செலக்ட் பண்ணுவோம். 2 to 4 PM 3:45 to 4 PM ஸ்லாட் மட்டும் நமக்கு வந்து அவைலபிளா இருக்கு. அந்த ஸ்லாட் வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணிப்போம். ஓகேங்களா? சோ 3:45 to 4 PM ஸ்லாட் செலக்ட் பண்ணி அது மார்க் பண்ணிப்போம். மார்க் பண்ணதுக்கு அப்புறம் டிடெக்ஷன் நம்ம கிளிக் பண்ணிட்டு சேவ் பண்ணிடுறோம். ஓகே, சேவ் ஆப்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா அகைன் ஃபைனலா ஒரு ஓடிபி கன்ஃபர்மேஷன் வரும் கஸ்டமருக்கு. அதை அட்டெண்ட் பண்ணி பேஸ் வந்து அந்த டேட்டா டிஜிட்டல் வந்து கங்க்ராச்சுலேஷன் அப்படின்னு சொல்லி மெசேஜ் வரும். இந்த மாதிரி மெசேஜ் வந்துச்சு அப்படின்னா நமக்கு அந்த கஸ்டமரோட ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து அது கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்றது அர்த்தம். ஸோ நீங்க ஹோம் டேஷ்போர்ட்ல போய் செக் பண்ணிக்கலாம். நமக்கு ஓவரால் நம்ம ஸ்டார்டிங்ல இருந்து இப்போ வரைக்கும் நம்ம எவ்வளவு கேசஸ் வந்து நம்ம வந்து புக் பண்ணிருக்கோம், எவ்வளவு கேஸ் கம்ப்ளீட் ஆயிருக்கு, எவ்வளவு கேஸ் வெளியில இருந்ததை ஓவரால் நீங்க டேஷ்போர்ட்ல செக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி செக் பண்ணி பார்த்துக்கலாம். நம்ம இந்த ஆன்லைன் கிளாஸா கேஸ் கம்ப்ளீட் ஆயிருக்கு அப்படின்ற டேட்டா வந்து நீங்க வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ இப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து வெப்சைட் வந்து நம்ம வந்து கஸ்டமர் வந்து ஆட் பண்ண முடியும். இது வந்து வெப்சைட்டோட டெக்னாலஜி கஸ்டமர் ஆட் பண்றது. இது வந்து மொபைல் அப்ளிகேஷன் இருக்கு. ஓகேங்களா? அதுவுமே உங்களுக்கு நான் ப்ரெசென்ட் பண்றேன். ரெண்டுமே சேம் ப்ராசஸ் தான். அதுல வந்து கொஞ்சம் ஸ்லைட் சேஞ்சஸ் மட்டும் இருக்கும். லாயர் செலக்ட் பண்ணி நம்ம வந்து போற மாதிரி இருக்கும். வெப்சைட்ல வந்து நம்ம வந்து லாயர் வந்து செலக்ட் பண்ண தேவையில்லை. அதுவே ஆட்டோமேட்டிக்கா ஸ்லாட் பேஸ் பண்ணி லாயர் வந்து செலக்ட் ஆயிடும். ஒன்ஸ் நம்ம அப்பாயின்மெண்ட் கேஸ் ரிசல்ட் பாத்தீங்கன்னா அது வந்ததுக்கு அப்புறம் தான் அதுக்கு எந்த லாயர் வந்து அப்படின்றத மேப் பண்ணி பார்ப்போம்.
லாயர் வந்து செலக்ட் பண்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி நம்ம சூப்பர்லாம் வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து யூடியூப் சேனல்ல செல் பண்ணுங்க. அதான் அது வந்து பண்ணிட்டேன். அதான் அப்பயும் வரவே இல்லை. ஆஃப் பண்ணி தான் வச்சேன். காலைல ஆன் பண்ற மறுபடியும் சுத்தமா இல்லை. பையன் என்ன பண்றாங்க தெரியல. மொபைல் அப்ளிகேஷன் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நமக்கு பிளே ஸ்டோர், ஆப்பிள் ஸ்டோர் ரெண்டுமே அந்த அவைலபிளா இருக்கு.